வாகனத்தை காட்டாமல் தப்பி சென்ற பிக்அப் ட்ரக் குறித்த காணொளி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பொதுமக்களின் கண்டனத்தையும் நகைச்சுவை கருத்துக்களையும் பெற்று வருகிறது. அந்த வைரல் காணொளியில் கருப்பு நிற டொயோட்டா ஐலக்ஸ் பிக்அப் ட்ரக் ஒன்று இடதுபுற டச்சின்கோ வழியில் நின்ற பின் திடீரென வலப்புற ஸ்மார்டெக் பாதைக்குள் மாறி செல்லும் காட்சியை காண முடிந்தது. மேலும் முன்புற வாகனம் நகர்ந்தவுடன் ட்ரக் வேகமாக பாய்ந்து டோல் கதவு முழுமையாக இறங்குவதற்கு முன்பே தடையை தாண்டி சென்றது. இச்சம்பவம் நடந்த இடம் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் சிலர் அது கோத்தா டமன்சாரா டோல் பிளாசா அருகே நடந்ததாக குறிப்பிட்டுள்ளனர். சம்பவத்தை கண்ட பயனர்கள் பலரும் சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனங்களை எழுப்பி வரும் நிலையில் சட்டம் ஒழுங்கை மீறி இப்படி செயல்படுவது அநியாயமல்லாமல் மற்ற பயணிகளின் பாதுகாப்புக்கும் ஆபத்து விளைவிக்கும் என்று கருத்துரைத்து வருகின்றனர். இன்னும் சிலர் நகைச்சுவையாக இவ்வளவு பெரிய வண்டியை ஓட்டுகின்றார், ஆனால் 2 ரிங்கேட் டோல் கட்டணத்தை தவிர்க்கின்றாரே என்று வேடிக்கையாக குறிப்பிட்டு வருகின்றனர். இச்சம்பவம் மலேசியாவின் டோல் வசூல் முறைகளின் பாதுகாப்பு மற்றும் நடைமுறைகள் குறித்து பொதுமக்களிடையே புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஜோர் சிங்கப்பூர் மக்களை தீபாவளி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. The Commune Exhibition Hall Level 1 கூலாய் ஜோர் 24 இருந்து 28 செப்டம்பர் வரை Colors of India வழங்கும் ஜோர் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ. தீபாவளி ஷாப்பிங் செய்ய ஒரே இடம். பாலிவுட் காலிவுட்டில் இருந்து லேட்டஸ்ட் டிசைன்கள், புத்தம் புதிய கலெக்ஷன்ஸ், ரகமாய் பார்க்கவே பரவசமாகும் பூத்கள், வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் ரசிக்க ருசிக்க வகை வகையான சுவையான உணவுகள். தீபாவளி சேல் தொடங்கியாச்சு. The Commune Exhibition Hall கூலாய் ஜோரில். தங்கள் ஓட்டுநர் உரிமத்தை கொம்பத்தன் டிரைவிங் லைசன்ஸ் CDL 3 ஆண்டுகளுக்கு மேலாக புதுப்பிக்காததால் சுமார் 24 லட்சம் மலேசியர்கள் பூடி மடானி ரோன் 95 எரிபொருள் உதவித்தொகையை பெறும் தகுதியை இழந்துள்ளனர் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். சாலை போக்குவரத்து துறை JPJ தரவுகளின்படி நாட்டில் தற்போது சுமார் 15 மில்லியன் உரிமைகள் செல்லுபடியாக இருந்தாலும் அதில் 9,25,421 உரிமைகள் 3 ஆண்டுக்குள் காலாவதியானவையாக பதிவாகியுள்ளன. எனவே அவர்கள் உடனடியாக உரிமத்தை புதுப்பிக்காவிட்டால் பூடி 95 சலுகையும் இழக்க நேரிடும் மட்டுமல்லாமல் மீண்டும் ஓட்டுநர் தேர்வின் 2ஆம் மற்றும் 3ஆம் நிலைகளை எழுத வேண்டிய கட்டாயமும் உருவாகும் என்று எச்சரித்தார். செப்டம்பர் 22ஆம் தேதியன்று அரசு பூடி 95 திட்டத்தை அறிவித்ததில் இருந்து மை JPJ பயன்பாடு, மை சிம் கார்டு, JPJ கியோஸ் மற்றும் நாட்டிலுள்ள JPJ கவுண்டர்கள் வழியாக மொத்தம் 26,991 CDL புதுப்பிப்பு பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளது. மேலும் உரிமத்தை புதுப்பிக்கும் நடைமுறை இப்போது மிகவும் எளிதானதாக மாறியிருப்பதோடு மை JPJ செயலியின் வாயிலாக 2 நிமிடங்களுக்குள் புதுப்பிப்பு முடிக்கப்படலாம் என்பதால் பொதுமக்கள் இனியும் தாமதிக்க கூடாது என்று ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். முன்னதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வரும் செப்டம்பர் 30 முதல் மலேசிய குடிமக்களுக்கு ரோன் 95 எரிபொருள் விலை லீட்டருக்கு 1 ரிங்கேட் 99 சென்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். GM இந்தியன்ஸ் வழங்கும் நகரசு மிலான் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ 24 இருந்து 28 செப்டம்பர் வரை ஸ்ராம்பான் பிரிமா ஸ்ராம்பான் ஆப்போசிட் KTM ஸ்டேஷன் ஸ்ராம்பானில் பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறது. தீபாவளிக்கான அனைத்தும் ஒரே இடத்தில். பலகாரங்கள், டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் ஷாப்பிங் செய்யலாம். ஹோல்சேல் விலையில் 80% வரை டிஸ்கவுண்ட். வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100 விதமான உணவுகள் உங்களுக்காக காத்திருக்கு. ஸ்ராம்பான் பிரிமா ஸ்ராம்பான் நகர சம்பிலானி தீபாவளி சேல். ஜொகூர் இஸ்கண்டார் புத்திரியில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 6 வயது சிறுமியை கடத்திய நபர் மற்றொரு சிறுமிக்கு எதிராக கடந்த வாரம் பாலியல் ரீதியிலான தாக்குதல் நடத்தியதாக மற்றொரு குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. இன்று நீதிபதி மடினா ஜைனுல் முன்னிலையில் 32 வயதுடைய லியோங் வின் சன்னுக்கு எதிராக குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அவன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான். செப்டம்பர் 14ஆம் தேதி அன்று இரவு மணி 7:30 அளவில் கூலாய் தமான் இரிசில் காப்பி கடையில் உள்ள கழிவறையில் 9 வயது சிறுமிக்கு எதிராக பாலியல் தாக்குதல் நடத்தியதாக லியோங் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் பிரம்படி ஆகியவை வழங்கப்படும். 2017ஆம் ஆண்டின் சிறார் சட்டத்தின் கீழ் இந்த குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. லியோங்கிற்கு ஜாமீன் அனுமதிக்கப்படவில்லை. அவன் மீதான குற்றச்சாட்டு மீண்டும் அக்டோபர் 6ஆம் தேதி மறு வாசிப்புக்கு செவிமடுக்கப்படும்.
கடந்த புதன்கிழமை பேங்காக்கில் திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டதால் சுமார் 50 மீட்டர் ஆழமுள்ள பெரிய குழி ஒன்று மருத்துவமனைக்கு முன்பாகவே ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. இச்சம்பவம் பொது பயன்பாட்டு வசதிகளை கடுமையாக பாதித்ததுடன் கடும் போக்குவரத்து நெரிசலையும் ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. முதற்கட்ட ஆய்வில் நிலச்சரிவு மருத்துவமனைக்கு அருகில் உள்ள கட்டிட பகுதியில் ஏற்பட்டதால் 2 மின்கம்ப தூண்களும் லாரி ஒன்றும் அந்த குழியில் விழுந்தன. அருகிலுள்ள குடியிருப்பு பகுதிகளில் இருப்பவர்களுக்கு வெளியேறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள அதே சமயம் மின்சார வாரிய அதிகாரிகள் சம்பவ இடத்தில் சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக மருத்துவமனை நோயாளிகளும் சுற்றுப்புற மக்களும் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் போக்குவரத்து வழிகள் முழுமையாக மூடப்பட்டுள்ளன. அரசு அதிகாரிகள் இதுவரை எந்த உயிரிழப்போ யாருக்கும் எந்தவித காயமோ ஏற்படவில்லை என்பதனை உறுதிப்படுத்தினர். தஞ்சங்குலும்போர் 2ஆம் பாலம் அருகிலுள்ள இருவழி சாலையில் சட்டவிரோதமாக மாற்றியமைக்கப்பட்ட பசிகா லாஜாக் எனப்படும் சைக்கிள்களில் சிறுவர்கள் அபாயகரமான முறையில் சாகசங்களில் ஈடுபட்ட காட்சி வலைத்தளத்தில் வைரலானதை தொடர்ந்து பொதுமக்கள் தொடர்ந்து கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். அந்த வைரல் காணொளியில் 4 சிறுவர்கள் மேம்பாலத்தில் உள்ள வளைவை மிகுந்த அபாயகரமான முறையில் சைக்கிளில் கடந்தனர் என்றும் அதில் 2 சூப்பர்மேன் சாகசம் செய்ததோடு மற்ற 2 தங்கள் உடலை முழுவதுமாக தாழ்த்திவிட்டு சைக்கிள் ஓட்டியதும் தெளிவாக காண முடிந்தது. இந்த காட்சியை பதிவு செய்த வாகன ஓட்டுநர் அவர்களை பின்தொடர்ந்து செல்லும் போது மீண்டும் மீண்டும் ஓன் அடித்தும் சிறுவர்கள் எந்தவித முன்னெச்சரிக்கையும் எடுக்கவில்லை என்று குறிப்பிட்டார். இவ்வீடியோ வைரலானதை அடுத்து சமூக வலைத்தளங்களில் பெரும் அதிருப்தி கிளம்பியது. காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தி வருகின்றனர். இதற்கிடையில் குவாந்தான் மாவட்ட காவல்துறை தலைவர் அஷாரி அபுசாமா சம்பவத்தில் தொடர்புடைய 4 சிறுவர்களை அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். செப்டம்பர் 14ஆம் தேதி பத்துமலை ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் ஸ்ரீ வித்யாலயா கல்வி மற்றும் கலை மையத்தின் 1ஆம் ஆண்டு விழா மிக விமரிசையாக நடைபெற்றது. கடந்த ஆண்டு ரவாங் கண்ட்ரி ஓம்ஸில் திறக்கப்பட்ட இம்மையம் வெற்றிகரமாக ஓராண்டு பிடுநடை போட்டதை கொண்டாடுவதற்கே இவ்விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த விழாவிற்கு தஸ்லி நிறுவனத்தின் உரிமையாளர் டத்தோ ரவி மற்றும் நியூட்ரிலா விஷன் இயக்குனர் டாக்டர் கலை ஆகியோர் நன்கொடை அளித்து பேராதரவு வழங்கியிருந்தனர். இந்நிகழ்வில் பன்னிரு திருமுறை வளர்ச்சி மையத்தின் தலைவர் திரு ஆதிமூலம் மற்றும் தேவார இசை கலைமணி பரிமலாதேவி ஜெயசீலன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்விற்கு மேலும் சிறப்பு சேர்த்தனர். மேடைக்கான கலைஞர்களுக்கு மேடை அமைத்துக் கொடுப்பது எனும் அடிப்படையில் இந்த வித்யாலயாவில் பயின்று வரும் 5 முதல் 65 வரையிலான மாணவ மணிகள் தேவாரம், மிருதங்க இசை, வயலின், பரதம் மற்றும் யோகா போன்ற கலைப்படைப்பினை படைத்தனர் என்று வித்யாலயாவின் நிர்வாக இயக்குனர் ஸ்ரீ வித்யாவதி அருண் குறிப்பிட்டார். மாணவர்களிடையே ஏற்பட்ட பயத்தை களைத்து நம்மாலும் முடியும் என்ற நம்பிக்கையை வேரூன்ற செய்வதில் ஸ்ரீ வித்யாலயா கல்வி மற்றும் கலை மையத்தின் 1ஆம் ஆண்டு விழா முக்கிய தளமாக அமைந்ததென்றால் அது மிகையாகாது. இவ்வேளையில் தமது மையத்தில் தேவாரம், மிருதங்க இசை, வயலின், பரதம் மற்றும் யோகா போன்ற கலைகளை கற்றுத்தரும் ஆசிரிய பெருந்தகைகளுக்கு தனது உளமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டார் வித்யாலயாவின் இயக்குனர். தொடர்ந்து நிகழ்வில் பங்கேற்ற 70 மாணவர்களுக்கும் நற்சான்றிதழ்கள் வழங்கப்பட்ட அதேவேளை இம்மையத்தின் முதுகெலும்பாய் திகழும் ஆசிரிய பெருந்தகைகளுக்கு சிறப்பு செய்யப்பட்டது.